உலகத்திலேயே அழகர் கோயில் பெரிய விமர்சையான திருவிழா சித்ரா திருவிழா. அந்த சித்திர திருவிழாவில் கிட்டத்தட்ட 156 வரிகள் வந்து மதுரையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மண்டக பிடிக்காரரும் கட்டுவாங்க. ஆனால் அழகர் வெளியில வரணும்னா தேவேந்திர குல வேளாளர் ஒருத்தருக்கு அவர் எங்களுக்கு வரி கட்ட நாங்கள் அனுமதி கொடுத்தா தான் அவர் வெளியிலே வர முடியும். இதுதான் வரலாறு. இது போன்ற வரலாறு சொல்லிக்கிட்டே போகலாம். ஆண்டாள் கோயில் வரலாறு எடுத்துக்கோங்க. உலகத்திலே ஆண்டாள் கோயில் வரலாறு பெரிய ஒரு ஃபேமஸான எல்லாருக்கும் தெரியும். ஆண்டாள் கோயிலில் அது ஆண்டாள் கோயில் மரபுரிமை வாரிசில் வாழக்கூடிய ஊரில் இருக்கு இல்லையா, அந்த ஊரில் தேவேந்திர சமுதாயம் தான். அவங்களும் வந்து அந்த ஊரில் ஏதாவது ஒரு இறப்பு சங்கடம் நடந்துருச்சு அப்படின்னா கோயில் கருவறையே மூடப்படும், கோயில் நடையே சாத்தப்படும். அப்போ என்ன அர்த்தம்? அது அவங்க வீட்டில் நடந்த துக்க நிகழ்வு அர்த்தம். அது வந்து இன்னைக்கு தேவை, இன்னைக்கு சாமி கோவில் இருக்கலாம், எங்களுக்கு மூதாதையர். அப்போ அந்த மூதாதையர் வீட்டில் துக்க நிகழ்வு, அதனால நடைய சாத்துறான். வேற எந்த சமூகத்துக்காக நடக்குமா? நான் இத்தனையே ஒரு ஸ்ரீவில்லிபுத்தூர், ஸ்ரீவில்லிபுத்தூர்ல எல்லா சமூகமும் இருக்கும், எல்லா சமூகமும் இருக்கிறாங்க. கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா சமூகம் எல்லாமே இருந்தாலும் கூட ஏன் இந்த குறிப்பிட்ட சமூகத்தில் ஒரு துக்க நிகழ்வு நடக்கும் போது கோயில் கருவறை சாத்துறாங்க? கோவில்ல இருந்து கோடி துணி போகும். எந்த வரலாறு உண்டு? கோடி துணி கோயில இருந்து போக பிறந்த வீடு என் கோவில், ஏன் நான் வாழ்ந்த இடம், நாங்கள் ஆண்ட பூமி. நாங்கள் இன்னைக்கும் மதுரை மீனாட்சி ஆண்டாள் கோயில் இருக்க 40 ஏக்கர் நிலத்தையும் நாங்கள் தேவேந்திர தான் வச்சிருக்கோம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருக்க நிலத்தையும் உடம்படி சமூகம் நாங்கள் தான் இன்னைக்கு நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் பின்னாலங்களை ஹச்சாரன்சி வந்ததுக்கப்புறம் நிலங்களை வந்து மாட்டு சமூகத்து டெண்டரா விட்டுறாங்க. அது வேற. மரபு ரீதியா நீ வாங்கியிருக்கியா டெண்டரா வாங்கியிருக்கேன்றதான் யாருன்னு தெரிஞ்சு போயிடும். அப்ப இது மாதிரி கேள்விகளை சரியான முறையில் அடுக்கும் போதே தெரிஞ்சு போயிடும். யார் யாருக்கானவர்கள், யார் எப்படி வந்தவர்கள், இதன் வழி வந்தவர்கள், யார் மூத்த குடி, முதன்மையான குடி, இடைக்குடி, நடுக்கு தெளிவாக தெரிஞ்சு